வணக்கம். என் பேர் டாக்டர் கார்த்திக். நான் இந்த ராயபுரம் ஜோனில் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன். இன்றைக்கி 28/6/2026 இன்றைக்கி பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் மூலிமா இன்றைக்கி இந்தியா முழுவதும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் போலியோ ட்ராப்ஸ் போடுறோம். நம்ம இந்த நாட்டோட பல அச்சீவ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் பல்ஸ் போலியோ அது எராடிகேட் பண்ணியிருக்கோம். எராடிகேட் சர்டிஃபிகேட் 2014 நம்ம WHO கொடுத்துருக்காங்க. இப்போ எராடிகேட் பண்ணியும் நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் வைல்டு போலியோ வைரஸ் இன்னும் இருக்குது. அதனால் இன்னும் நம்ம கவர்மெண்ட் இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம்னால என்ன பெனிஃபிட்னா, நம்ம இந்த வைரஸோடைய அந்த ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிட்டியில் அந்த வைரஸ்க்கு எதிரான இம்யூனிட்டி தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரியும், போலியோ அட்டாக் ஆனவங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 20 இயர்ஸ் பேக்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பல்ஸ் போலியோவில் அட்டாக் ஆனவங்கலாம் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைங்க, ஊனமுற்ற குழந்தைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு பல்ஸ் போலியோ கேசஸ் ரிப்போர்ட் ஆகிறது கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம். அதனால் இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமில் எல்லா அண்டர் 5 சில்ட்ரன் எல்லாருக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணால் தான் இந்த சொசைட்டியில் இந்த அந்த போலியோக்கான எதிர்ப்பு சத்து நீடிக்கும். நம்ம இந்த நெய்பரிங் கண்ட்ரீஸில் இன்னும் இந்த போலியோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளில் இன்னும் இந்த வைல்டு போலியோ வைரஸ் அதோட டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதனால் அது இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி நம்ம தக்க வச்சுக்கிறது முக்கியமாக தான் இருக்குது. இல்லைனா திருப்பி நம்மளுக்கு இந்த முதல்ல ஃப்ரம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் கவர்மெண்ட் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பெற்றோர்கள் இந்த ஓரல் பல்ஸ் வேக்சினை கண்டிப்பாக அண்டர் 5 சில்ட்ரன் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் அவங்கள கண்டிப்பாக நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடி சென்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய அருகாமையில் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கள் ஜோன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சென்டர்ஸ் அங்கன்வாடி சென்டர்லலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சென்டர்லலாம் நீங்கள் கண்டிப்பாக பல்ஸ் போலியோ போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு.